ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஏசி இருக்குல்ல, அந்த ஜுவல்லரியோட கோல்டு ஸ்கீம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது இல்லாமல் ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நான் டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ அதுவுமே என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஸ்கீமு. ஸோ வாங்க இந்த ஸ்கீம் என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ஏசியில் ஜுவல்லரியில் வந்து கோல்டு, சில்வர், டைமண்ட் ஸ்கீம் வந்து இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கோல்டு ஸ்கீம் வந்து பார்ப்போம். கோல்டில் வந்து 3 டைப் ஸ்கீம் வந்து இருக்குது. ஒன்று வந்து 9 மந்த்தில் முடிகிற மாதிரி, இன்னொன்று வந்து 11 மந்த்தில் முடிகிற மாதிரி, இன்னொன்று வந்து 1 டைமில் வந்து கட்டி முடிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குயிக் கோல்டு சேவிங் ஸ்கீமு. ஸோ இதை தான் வந்து நான் பார்க்க போகிறோம். அதோட டீட்டெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து 11 மந்த்து ஸ்கீமு. ஸோ 9 மந்த்லேயும் ஸ்கீம் இருக்குது, 11 மந்த்லேயும் இருக்குது. நம்ம வந்து 11 மந்த்து ஸ்கீம் வந்து குயிக் கோல்டு சேவிங் ஸ்கீமு. இதில் வந்து நோ வேஸ்டேஜ் அப் டு 18%. நீங்கள் 18%க்கு கீழே வந்து நீங்கள் எந்த நகை எடுத்தாலுமே நீங்கள் வந்து வேஸ்டேஜ் கட்ட வேண்டியதில்லை. மற்ற இந்த ஜிஆர்டி அதிலலாம் வந்து 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50% தான் அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஆனால் பட் இதில் வந்து வேஸ்டேஜ் வந்து 18% கீழே இருக்கிறதுக்கு எதுக்குமே வந்து நோ வேஸ்டேஜ் தான். நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் எடுக்கிற நகை வந்து 18%க்கு மேலே, அதாவது வந்து 20% வந்து இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த 2% இருக்குல்ல, ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கீம் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 18% கீழே இருக்குல்ல, ஸோ அந்த நகையாக வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டு போடுறதுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நகை வாங்கும்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க. இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட்டு, ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து, 9th மந்த், 10th மந்த், 11 மந்த் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் 9th மந்த்தில் வந்து 1000 ரூபீஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்ஸும் 1000 தான் கட்டணும். அதே மாதிரி 9th மந்த்தும் 1000 தான் கட்டணும். 10th மந்த் இருக்குல்ல, அதுவுமே வந்து 1000 தான் வந்து கட்டிக்கணும். 11th மந்த்தும் 1000 வந்து கட்டணும். இப்போ 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம் வந்து ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டும். இப்போ வந்து 1000 ரூபீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ நாளும் கட்டிக்கலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து 3000, மினிமம் வந்து நீங்கள் 1000. இப்போ நீங்கள் 1000 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் அட்டை கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 தான் கட்டிகிட்டு இருக்கணும் கிடையாது. உங்கள்கிட்ட திருப்பி வந்து என்கிட்ட ஒரு 2500 இருக்குது, ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த்து 2500 கட்டலாமா, கட்டிக்கலாம். ஆனால் மற்ற கோல்டு ஷாப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் 10,000 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் 10,000 தான் கட்டணும். என்கிட்ட அந்த மாதத்துக்கு வந்து அமௌண்ட் இல்லை, நான் 5,000 கட்டணும்னா கட்ட முடியாது. ஸோ வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு தான் வந்து இருக்கும். பட் இந்த ஸ்கீமில் வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மாதிரி இல்லை. நீங்கள் வந்து கையில் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். இப்போ வந்து 1000 ரூபீஸ் போட்டுட்டு இப்போ 3000 வந்து செகண்ட் மந்த்துக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து கிராம் எவ்வளோ இருக்கோ அப்படின்னா அந்த 3000க்கு உள்ள கிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து இதில் வந்து பெனிஃபிட்டாக தெரியுது. இப்போ நம்ம மற்ற கடையில் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து 2000 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 11 மந்த்துமே வந்து நம்ம 2000 தான் வந்து பே பண்ண முடியும். நீங்கள் இடையில வந்து என்னால் கட்ட முடியல அப்படின்னு நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அதில் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ 11,000 வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதமும் நீங்கள் அதே தான் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதே தான் பண்ணணும். பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு 9th, 10th, 11th மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சிங்க, 1000 ரூபீஸ் ஆரம்பிச்சிங்களா, அந்த 4 மாதத்துக்கு 1000 மட்டும் கட்டினா போதும். இதுக்கு வந்து உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. அதான் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 3000, மினிமம் வந்து 1000 ரூபீஸ் அப்படின்ட்டுருக்கு. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ் மணிக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து 1000 தான் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது மாதமும் 1000 தான் பே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு 3000 இருந்தால் கூட நீங்கள் அந்த பே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மாதம் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, 2500 இருக்கா, 2500, இல்லை 2000 இருக்கா, 2000. ஸோ அந்த மாதிரி தான். அதான் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் வந்து 1000 ரூபீஸ் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் மந்த் வந்து உங்கள்கிட்ட கூட காசு இருக்குது அப்படின்னா 3000 பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி தேர்ட் மந்த்தும் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2000 நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை 1000 கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4th மந்த் வந்து நான் 2500 கட்டுறேன், 5th மந்த் வந்து 2000 வந்து கட்டுறேன், 6th மந்த் வந்து 3000 வந்து கட்டுறேன், 7th மந்த் வந்து 2000 வந்து கட்டுறேன், 8th மந்த் வந்து 3000 வந்து கட்டுறேன். அதே மாதிரி 9th மந்த் வந்து 1000 ருபீஸ் கட்டுறேன், 10th மந்த்தும் 1000 ருபீஸ் கட்டுறேன், 11th மந்த்து 1000 ருபீஸ் கட்டுறேன். அந்த ஃபஸ்ட்டு இது சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 9, 10, 11. ஸோ இந்த மாதம் வந்து எப்படியுமே நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இதை தான் வந்து அமௌண்ட் வந்து கட்டணும். பட் இந்த வந்து இந்த 2, 3, 4, 5 இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அமௌண்ட் வேணால் உங்கள்கிட்ட எவ்வளோ கையில் இருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கையில் அமௌண்ட் இருக்கோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானில் வந்து 18% வந்து வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இலவச பொருள் வாங்கிக்கலாம், ஃப்ளெக்சிபிள் மாத தவணையில் இது பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் வந்து பொருளும் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட இதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் இருக்குது சென்னையில், அதுக்கப்புறமேட்டு மயிலாப்பூர், அண்ணா நகர், வேளச்சேரி, பெரம்பலூர், காஞ்சிபுரம், விஜயவாடா, ஸோ இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து gift வந்து இருக்குது. ஸோ அந்த gift என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த gift எல்லாமே வந்து 1000 ரூபாயில இருந்து 50,000 வரைக்கும் சீட்டு போட்டிருக்கோம்லோ அவங்களுக்கு வரைக்குமே வந்து gift இருக்குது. ஸோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்களா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குல்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபா இருக்கிறது வந்து இந்த கிஃப்ட்லாம் கிடைக்கும். அப்புறம் 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபா உள்ளது எல்லாமே வந்து இந்த கிஃப்ட்டு. ஸோ 5500 ரூபாயிலேருந்து 7500 ரூபாய்க்கு, அப்புறம் 7500 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் இந்த gift வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 1000 ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அப்புறமேட்டுக்கு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம். இதே வந்து 1000 ரூபாய்க்கு நீங்கள் 1500 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சரை பெட்டி, அப்புறம் டிஃபன் பாக்ஸு, கிச்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வந்து சாப்பாடு, குழம்பு அந்த மாதிரி வைக்கிற சில்வர் பாத்திரம் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மூடியுமே வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக மாதிரி தான் இருக்குது. நிறைய கிஃப்ட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் 10,500 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் உண்டு. இதே 15,500லேருந்து 20,000, ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து gift இருக்குது. நீங்கள் gift வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சீட்டும் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே 20,500லேருந்து 25,000 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சில்வர் காயின் இருக்குல்ல, ஸோ அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 25,500லேருந்து 35,000 வரைக்கும் கிஃப்ட் இருக்குது. அப்புறம் 35,500லேருந்து 50,000 வரைக்கும் வந்து கிஃப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 25,500 கட்டுறீங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணால் இடையில கட்டிக்கலாம். அந்த 1/4 அது வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக. அதுக்கப்புறம் 2, 3, 4 மந்த் இருக்குல்ல, ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்து கட்டிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் இது இருக்குது. இப்போ 35,500 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், 11வது மாதம் மட்டும் நீங்கள் அந்த அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் 2வது 3வது மாதம் நீங்கள் 50,000 இருக்குல்ல, அதுக்குள்ளே உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் நீங்கள் கட்டிக்கலாம். 40,000 இருக்குது அப்படின்னா 40,000 இல்லை 41,000 அந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்கீம் வந்து நான் இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து என்ஏசி ஜுவல்லரி வந்து சென்னையில் உள்ள டி நகரில் உள்ளதான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.